அந்த குடும்பத்தில் மனைவியும் ரொம்ப முக்கியம். அதனால தான் சொல்கிறாரு, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதே கிடையாது. நிறைய பேர் அப்படி அதை ஞானமாக நினச்சிட்டு எனக்கு திருமணம் வேணாம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஆர்வ கோளாறில் இருந்துட்டு பின்னாடி வயசான பிறகு அப்போ தான் இதெல்லாம் யோசிப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் படைக்கும் போதே சொல்கிறாரு, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதே கிடையாது, ஏற்ற காலத்தில் ஏற்ற துணை. அப்படின்னா என்ன? உனக்கு உதவி செய்கிறவர்கள், நீ என்ன செய்ய நினைக்கிறியோ அதோடு ஒத்துழைக்கிறவர்கள், அதுக்கு பேர் தான் என்னது? துணை. அப்போ ஆபிரகாமை பார்த்துட்டோம். இன்றைக்கு சாராளுடைய விசுவாசம் எப்பேற்பட்டது என்பதை பார்க்க இருக்கிறோம். இந்த எபிரேயர் 11வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்றாரு? விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி. வாக்குத்தத்தம் பண்ணினவர் யாரு? மனுஷன் கிடையாது. ரொம்ப புரிஞ்சுக்கணும் பைபிளை படிக்கும்போது. மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அவர் மாறாதவர். மனுஷனை பார்த்தீங்களன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம், அதான் சொல்லுவாங்க, கொஞ்சம் நேரம் நல்லா சிரிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது சொல்லுவாங்க, நேற்று நல்லா சிரிச்சாங்க, இன்னைக்கு என்னன்னு தெரியல, அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஏன்னா கேட்டால் சொல்லுவாங்க, ஏதோ டென்ஷனாக இருக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏதோ துக்கமாக இருக்காங்க. நல்லா சிரிச்சா என்னன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா. ஆனால் கர்த்தர் இப்படியேப்பட்டவர் அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும்